Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்கு இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல் வீடியோஸ் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நல்லபடியா என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது A++ கிரேட் வாங்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சரியா? அதனால கண்டிப்பா நம்ம சேனலோட வீடியோ ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு அதாவது சிம்பிளான ஒரு வீடியோ தான். இந்த பார்ட் A பத்தி நிறைய பேர் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்காக நம்ம என்ன பண்றோம் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த பார்ட் ஏக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், பார்ட் ஏக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு சிம்பிளான விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரு 2-3 பசங்க முக்கியமான ஒரு டவுட் கேட்டீங்க. என்னன்னா சார் இந்த பார்ட் ஏ வந்து 2 மார்க்கா இருந்தாலும் அது வந்து 1 வேர்ட்ஸ் மாதிரி தானே சார் வருது, அதனால கொஸ்டின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற கொஸ்டினும் எனக்கு வேற கொஸ்டின் இந்த மாதிரி 1 வேர்ட்ஸ் தானே சார் வருது வரப்போகுது, கொஸ்டின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதாவது பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின் தான். சரியா? அப்போ 2 மார்க் வந்து எப்படி கொடுக்க போறாங்க அப்படின்னா நேற்றுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை பற்றி நம்ம பார்த்துடணும். சரியா? ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு, அது உள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒன் வேர்டு இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ 4 ஒன் வேர்டுக்கும் ஆஃப் மார்க். சரியா? அப்படிங்கிறப்ப நமக்கு 2 மார்க் நமக்கு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ஒன் வேர்ட்ஸுக்குமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் த பெஸ்ட்டாக இருக்க போகுது. சரியா? அதாவது 4 ஆப்ஷன் இருக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனுமே நமக்கு என்ன சொல்லிப்பாங்கன்னா அதாவது இந்த 4 ஆப்ஷனுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கு. சரியா? அதாவது கரெக்ட் ஆன்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மோர் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் சரியா நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இது கண்டிப்பா இந்த क्वेश्चनக்கு இந்த ஆன்சர் இருக்காது அப்படிங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அப்ப அந்த 2 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நீங்க தேடணும். சரியா? அந்த 2 ஆப்ஷனை தேடி அதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ஈஸியா உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா क्वेश्चन நம்ம ரீட் பண்ண உடனே எது ஆன்சரா இருக்குன்னு சொல்லி தான் நம்ம அதை தேடி தான் நம்ம போறோம். அப்படி நீங்க பண்ணாதீங்க தயவு செய்து. இதை ஒரு தடவை இந்த எக்ஸாம்ல நாளைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அது படிக்காத கொஸ்டினா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம காதுல, ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராமர் தான். இந்த கிராமரை நம்ம என்ன பண்றோம் 6th இருந்தே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, சரியா, ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்ன, இதெல்லாம் நிறைய அந்த 12 டென்ஸை பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா பார்த்துட்டே இருக்கோம். பிரைசல் வெர்ப்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ஆர்டிகலை பார்த்துட்டு இருக்கோம், ப்ரிபோசிஷனை பார்த்துட்டு இருக்கோம், சரியா, சஃபிக்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ஆன்டனிஸை பார்த்துட்டு இருக்கோம், சினானிம்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கோம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம காதுல கண்டிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்க தான் போகுது. அப்ப இந்த ஆன்சர்ஸை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க நல்லபடியா, சரியா, அதாவது 10 கொஸ்டின் நம்ம எழுத போறோம். 10 கொஸ்டினுக்குள்ள எத்தனை கொஸ்டின் இருக்கும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 கொஸ்டின் இருக்க போகுது. அப்படிங்கிறப்ப நம்ம 40 ஒன் வேர்டை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோக்கி நம்ம பயணிக்க போறோம். அப்ப 40 ஒன் வேர்டு நீங்க என்ன நினைச்சு பாருங்க, 40 ஒன் வேர்டை நம்ம நோக்கி நம்ம பயணிக்க போகும்போது கண்டிப்பா நீங்க எந்த ஆன்சர் இருக்காதுன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நீங்க சூப்பரா என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் வந்து பக்கத்துல இருக்க பர்சனுக்கு வேற கொஸ்டினும் உங்களுக்கு வேற கொஸ்டினும், அதாவது ABC அப்படி அந்த டைப்லாம் கொஸ்டின் இருக்காது, எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான் இருக்கும். சரியா? கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.